வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னாக்க சிந்து சமவெளி நாகரிகம். இது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற முதல் டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி இல்லாமல் நிச்சயம் இருக்காது. அதனால் இந்த வீடியோவை முழுசாக நிதானமாக பாருங்கள். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி நாகரிகம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கணும் அப்படின்னாக்க, இப்போது நம்ம இன்றைக்கி ரொம்ப முன்னேறி ரொம்ப நாகரிகமாக இருக்கோம். அதாவது கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நகரங்களாக உருவாகியிருக்கு. ஆனால் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட இப்போ இருந்து கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு நாகரிகம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு நகர நாகரிகமாக இருந்திருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அந்த நாகரிகத்தை பற்றி படிக்கிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் என்ன பண்ணுறோங்க அப்படின்னாக்க, முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற பிரிக்கப்படாத எப்படி வச்சுக்கிட்டாலும் அதோட முதல் நகர நாகரிகம் எது அப்படின்னாக்க சிந்து சமவெளி நாகரிகம் தான். இந்த நாகரிகம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்க, லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் அப்படின்றதுல இருந்து தான் வந்திருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க நகரம் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது இந்தியாவில் இருக்கிற நாகரிகங்கள்லேயே முதன்மையான நாகரிகம் சிந்து நதிக்கரையில் தோன்ற நாகரிகம் தான். ஆனால் அதுக்கும் முன்னோடியாக ஒரு நாகரிகம் இருக்குது. அது எது அப்படின்னாக்க மெஹர்கர் அப்படின்ற இடம்தான். இது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு 7000 இந்த நாகரிகம் இந்த இடம் உருவாகி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இதை மெஹர்கரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிந்து நதி கரையை ஒட்டி நம்ம அகழாய்வு செஞ்சதில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னாக்க ஹரப்பா. அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க புதையுண்ட நகரம், ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க புதையுண்ட நகரம் அப்படின்ற பேரும் இருக்குது. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னாக்க சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது தான் முதல் நகரம், இந்தியாவில் இருக்கிற முதல் நகர நாகரிகம். நாகரிகம் அப்படின்ற சொல் சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து உருவாகியிருக்கு. அதோட பொருள் நகரம் அப்படின்றது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க மெஹர்கர் அப்படின்ற இடத்த சொல்கிறோம். ஹரப்பாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்றது. அடுத்தது ஹரப்பா காலகட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஹரப்பா காலகட்டம் சிந்து சமவெளி நாகரிக காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதோட காலத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க கிமு 3300 1900 வரைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதை இன்னும் டீட்டெயில்டாக பிரித்தோம் அப்படின்னாக்க என்ன இருக்கும் அப்படின்னாக்க தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைஞ்ச ஹரப்பா, பிந்தைய கால ஹரப்பா அப்படின்னு இந்த காலகட்டத்தை 3ஆக வகைப்படுத்துகிறாங்க. எதை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்க அதோட வளர்ச்சியை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு தொடக்க கால ஹரப்பா. இது கிமு 3300 2600 வரைக்கும். அதாவது இப்போது ஒரு நகரம் வளருது அப்படின்னாக்க, ஒரு ஊர் வளருது அப்படின்னாக்க அது எடுத்த உடனே வளர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அப்படி கிராம நாகரிகமாக இருந்து சிந்து சமவெளி நகர நாகரிகமாக வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க தொடக்க கால ஹரப்பா காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே முதிர்ச்சி அடைந்த காலம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அது நகர நாகரிகமாக வணிகம் பண்ணது, மெசபடோமியர்களோட வணிகம் தொடர்பு பண்ணது, மக்கள் செழிப்பாக இருந்தது. இந்த காலகட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முதிர்ச்சி அடைஞ்ச ஹரப்பா காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காலம் கிமு 2600 1900 வரைக்கும். அடுத்தது பிந்தைய கால ஹரப்பா. இந்த பிந்தைய கால ஹரப்பா அப்படின்றது என்னது அப்படின்னாக்க வீழ்ச்சி அடைய தொடங்கினது. அதாவது இப்போ இன்ன வரைக்கும் சிந்து சமவெளி எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 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 சாலிடான எவிடன்ஸ்னு எதுவுமே கிடைக்கல. அப்போது அது பல்வேறு காரணங்களால் அழிஞ்சு போயிருக்கலாம். வறட்சியால் அழிஞ்சு போயிருக்கலாம்,
இல்லைனா படையெடுப்புகளால் அழிஞ்சு போயிருக்கலாம், இல்லைனா நோய் தொற்றுகளால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அழிஞ்சு போனதும் ஒரே ராத்திரியில், ஒரே மாதத்தில், ஒரே வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து நடக்கலை. அதனால் அந்த காலகட்டத்தை கிமு 1900 1700 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க பிந்தைய கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வீழ்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து என்ன உலோகம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்க வெண்கல உலோகம் தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் அவங்களோட காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், இல்லைனா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சிந்து சமவெளி நாகரிகங்களில் இருந்த நிறைய நகரங்கள் இருந்துச்சு. ஆனால் முக்கியமான நகரங்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு 6 நகரங்களை வந்து பட்டியலிட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை இருந்துச்சு. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வெறும் நகர நாகரிகம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வெறும் நகர நாகரிகம் மட்டும் இல்லை, அது கிராம நாகரிகமும் சேர்ந்தது தான் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுல கூட்டு காரணங்களில் மேபி கேட்டால் இது யோசனையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உலகின் தொன்மையான நாகரிகங்கள். அதாவது இப்போது உலகத்திலேயே சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சா அப்படின்னாக்க இல்லை, இன்னும் இப்போ சில நாகரிகங்கள் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னாக்க மெசபடோமிய நாகரிகம், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்தது எஜிப்து நாகரிகம், இன்னொன்று சீன நாகரிகம். இதில் எல்லா நாகரிகங்களும் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு நதிக்கரையில் தான் வந்து உருவாகியிருக்கும். அதாவது ஒரு மக்கள் வந்து இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான ஆதாரம் வந்து என்ன தேவை அப்படின்னாக்க உயிர் வாழ்கிறதுக்கு நீர் தேவை, வணிகம் பண்ணுறதுக்கு நீர் தேவை, விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் தேவை, வணிகம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அன்னைக்கு இருந்த இது வந்து என்னது அப்படின்னாக்க கடல் வணிகம் மட்டும்தான், நீர் போக்குவரத்து மட்டும்தான் பெரும்பாலுமாக இருந்துச்சு. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் நீர் தேவை, விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் தேவை. அவங்களோட வாழ்வாதாரமும் நீர் இருந்ததுனால அவங்க ஏதாவது ஒரு நதிக்கரை ஓரத்தில் தான் இருந்தாங்க, எல்லா நாகரிகத்தை சேர்ந்தவங்களும். அப்படிப்பட்ட நாகரிகங்களும் என்னென்ன, அவங்க எந்த நதிக்கரையில் இருந்தாங்க, அவங்களோட காலங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமிய நாகரிகம் கிமு 3500 2000. அவங்க இருந்த நதிக்கரை வந்து எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ராக்டிஸ் நதிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் வந்து சிந்து நதிக்கரை, எகிப்து நாகரிகம் வந்து நைல் நதிக்கரை, சீன நாகரிகம் வந்து மஞ்சள் நதிக்கரை. மெசபடோமியர்களோட காலம் வந்து பார்த்தோம், மெசபடோமிய நாகரிகத்தோட காலம் பார்த்தோம் அப்படின்னாக்க கிமு 3500 2000 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலகட்டம் வந்து கிமு 3300 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் வந்து கிமு 3100 1100 வரைக்கும். சீன நாகரிகம் வந்து 1700 1122 வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்ததை ஒரு ரீகேப் மாதிரி சின்னதாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து ஒரு முதல் நகர நாகரிகம்னு சொன்னோம். சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து நாகரிகம் அப்படின்ற சொல்லு பிறந்திருக்கும். இந்த சிவிக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னாக்க நகரம் அப்படின்றது. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல் அடையாளம் காணப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னாக்கா ஹரப்பா. அதனால் இது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து என்னது அப்படின்னாக்க புதையுண்ட நகரம் அப்படின்றது. இதோட காலம்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 3300 1900 வரைக்கும். இதோட காலம் வந்து வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. பரப்பளவு வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்த நகரங்கள் வந்து 6 இருந்துச்சு, கிராமங்கள் வந்து 200க்கு அதிகமாக இருந்துச்சு. மெசபடோமிய நாகரிகம் வந்து டைக்ரிஸ் மற்றும் யூஃப்ராட்டிஸ் நதிக்கரையில் இருந்திருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து சிந்து நதிக்கரை, எகிப்து நாகரிகம் நைல் நதிக்கரை, சீன நாகரிகம் வந்து மஞ்சள் நதிக்கரை. ஓகேவா? அடுத்தது இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லைகள். இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்துச்சு அப்படின்றது அடுத்தது. இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோட மேற்கு எல்லை வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லையில் இருக்க சுட்கா ஜெண்டரில் இருந்துச்சு. ஓகேவா? இப்போது நமக்கு ஆல்ரெடி இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்
பெரிய பிரச்சனையே எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக தான் இருக்கும். பாகிஸ்தான் போனால் சுட்டுடுவாங்க. ஓகேவா? நமக்கு பாகிஸ்தான் வந்து மேற்கில் இருக்கும், வடமேற்கில் இருக்கும். அடுத்தது கிழக்கு வந்து என்னது அப்படின்னாக்க ஆலம்கீர்பூர். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம்கீர்பூர் வந்து கிழக்கு எல்லையாக இருக்கும். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க நமக்கு இந்த பூதம்லாம் சொல்லுவோம்ல, ஆலம்படம் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேற்குனா பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானை போனால் சுட்டுடுவாங்க. மேற்கு சுட்கா ஜெண்டர். கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர். ஆலம்பனா உத்தரவிடுங்கள், கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வடக்கு வந்து என்ன அப்படின்னாக்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஷார்டுகை தான் வந்து வடக்கு எல்லையாக இருக்கும். நம்ம இந்திய வரைபடத்திலே பார்த்தோம்னாலே வடக்கு எல்லையோட நுனியை வந்து என்ன சொல்லுவோம்? பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவோமா? ஷார்ப்பாக இருக்கும். கூரை வந்து எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். ஷார்டுகை வடக்கு எல்லை வந்து ஷார்டுகை. அடுத்தது தெற்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தை மாதமானால் மகா பிரம்மாண்டமாக பொங்கல் கொண்டாடுவாங்க தெற்கு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வடக்கு வந்து என்னது? சுட்கா ஜெண்டர். கிழக்கு ஆலம்கீர்பூர். வடக்கு ஷார்டுகை. தெற்கு தைமாபாத். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா சிந்து நதிக்கரையில் வளர்ந்த ஒரு நாகரிகம் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். அதில் வந்து நிறைய நகரங்கள் இருக்குது, நிறைய கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. இதுவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஒரு லாங் பீரியட் ஆஃப் ப்ராசஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 1826 தொடங்கினது 1980 வரைக்குமே வந்து அகல ஆராய்ச்சி வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது இது கண்டுபிடிச்சதும் வந்து என்ன ஆகிடல அப்படின்னாக்கா அகல் ஆராய்ச்சி தொடங்கினதும் ஒரு நாளில் நடந்துடல. அதுவும் வந்து ஒரு நீண்ட பயணமாக தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஹரப்பா வந்து முதலாக வந்து பார்வையிட்டவர் வந்து யார் அப்படின்னாக்க சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் 1826 வந்திருப்பார். அவர் வந்து அவரோட புக்கில் வந்து இதை பற்றி எழுதியிருப்பார். ஒரு சுட்ட செங்கற்களாலான ஒரு மணல் மேட்டை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட நூலில் வந்து விவரிச்சிருப்பார். அடுத்தது 1831 வந்து அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர் வந்து வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்திய தொல்லியல் துறையோட தந்தை மற்றும் இந்திய தொல்லியல் துறையை உருவாக்குனவரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தொல்லியல் துறையை வந்து தொடங்கினவர் வந்து யார் அப்படின்னாக்கா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதோட தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க புதுடெல்லியில் இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா 1861 இந்திய தொல்லியல் துறையை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க 1853, 56, அதுக்கப்புறம் வந்து 1875 இந்த காலகட்டங்கள்லாம் வந்து தொல்லியல் இடங்களை வந்து போய் பார்வையிட்டிருப்பார். இப்போது இவர் போயிட்டு பார்வையிடும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம இந்த இடத்த வந்து அகலாய்வு பண்ணோம்னா இன்னும் நமக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு துறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முயற்சியால் தான் என்ன இருக்கும் அப்படின்னா 1861 வந்து இந்திய தொல்லியல் துறை உருவாகியிருக்கும். இவர் வந்து அகல ஆய்வுக்காக ஹரப்பாவை பார்வையிட்ட வருஷம்லாம் வந்து எதுன்னு கேட்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1853, 56, 75. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா 1856 லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை வந்து போடுவாங்க. அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா சுட்ட செங்கற்களால் அங்கே நிறைய இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த தண்டவாளத்துக்கு குறுக்கில் போடுறதுக்கு கல்லுகளை வந்து அதை எடுத்து போட்டுட்ருப்பாங்க. இங்கே எப்படி இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு செங்கல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அகலாய்வு பண்ணணும் அப்படின்ற அதுக்கப்புறம் வந்து இன்னும் சிவியராகி தான் 1861 வந்து இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து அகலாய்வுலாம் நடந்துகிட்ருக்கும். இப்போது 1861 இந்திய தொல்லியல் துறை வந்து ஆரம்பிச்சிட்டாலும் சீரியஸாக உடனே எல்லா இடத்தையும் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இல்லை.
பெருசாக வந்து அதுக்கான ஆர்வத்தை வந்து ஆங்கிலேயர்கள் காமிக்கல அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் 1900களில் சர் ஜான் மார்ஷல் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னாக்க இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க எக்ஸ்கவேஷனை அவர் வந்து ரொம்ப சிவியராக இனிஷியேட் பண்ணுறாரு, ரொம்ப தீவிரமாக வந்து முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா முக்கியமான இடங்களும் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்படி எந்தெந்த ஆண்டில் எந்த இடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அது எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா 1826 சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் அவரோட புத்தகத்தில் வந்து சுட்ட செங்கற்களாலான மணல் மேடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்களில் விவரிச்சிருப்பார். 1831 அம்ரின்ற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் பர்னஸ் வந்திருப்பார். 1853, 56, 75 வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவை வந்து பார்வையிட்டிருப்பார். 1861 வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் தொடங்கப்பட்டிருக்கும். அதோட தலைமையிடம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா புதுடெல்லியில் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அகழாய்வு செய்யப்பட்டு எந்த வருஷத்தில் எந்த இடங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, அது எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஹரப்பா 1921 தயாராம் சஹானி ராவி நதிக்கரை. ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இடங்களும் கண்டுபிடிச்சவங்களையும் வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். வருஷங்களையும் நதிக்கரையும் வந்து அதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த இடம் வந்து எந்த நதிக்கரையில் இருக்குன்றதையும் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். இல்லைனா எந்த இடத்த யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம், இல்லை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். இது வந்து எந்த காம்பினேஷனில் வேணாலும் கேட்கக்கூடிய கேள்வி. இடத்த வச்சு வருஷம் கேட்கலாம், யார் வந்து அகழாராய்ச்சி பண்ணாங்கன்னு கேட்கலாம், எந்த நதிக்கரையில் இருக்குன்னு கேட்கலாம். அதனால் இந்த டேபிளேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹரப்பா தயாராம் சஹானி. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இடமும் கண்டுபிடிச்சவங்களும் அகழாய்வு செஞ்சவங்களையும் வச்சு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். வருடங்களுக்கும் நதிக்கரைக்கும் நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1921 ஹரப்பா தயாராம் சஹானி, ஹரே ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹரே ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1921 ஹரப்பா தயாராம் சஹானி ராவி நதிக்கரை. அடுத்தது மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி. பேனரில் வெறும் முகமாக தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1922 மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி சிந்து நதிக்கரை. அடுத்தது 1929 சுட்கா ஜெண்டர் ஸ்டீன். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சுட்டா ஜெண்டர் சர்வீஸ் தான் பண்ணணும், ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீன் சுட்டா ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணணும், சுட்கா ஜெண்டர் ஸ்டீன். ஓகேங்களா? 1929 சுட்கா ஜெண்டர் ஸ்டீன் தாஸ்ட் நதிக்கரை. ஓகேங்களா? அடுத்தது 1931 சன்ஹுதாரோ. இதையும் 1935 அம்ரி அப்படின்ற இடத்தையும் வந்து என்ஜி மஜீம்தார் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சன் ஜிம்முக்கு போனால் அம்மாவுக்கு சந்தோஷம், சன் ஜிம்முக்கு போனால் அம்மாவுக்கு சந்தோஷம். சன்ஹுதாரோ, மஜீம்தார், அம்ரி. ஓகேங்களா? 1931, 35 ரெண்டுமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சிந்து நதிக்கரையில் தான் இருந்திருக்கும். அடுத்தது வந்து 1953 காளிபங்கன் அம்லானந்த கோஷ். ஓகேங்களா? காகர் நதிக்கரை. இது மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க அமலாக்கத்துறை காகம் மாதிரி காத்துட்ருப்பாங்க, மாட்டினா காலி தான். ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமலானந்த கோஷ். ஓகேவா? அமலாக்கத்துறை அமலானந்த, காகம் மாதிரினா காகர், மாட்டினா காலி தான், காளிபங்கன். இதெல்லாம் நினைவில் வச்சுக்கிறதுக்கான நான் யோசிச்சிருக்கிற ஷார்ட்கட்டே. உங்களுக்கு வேறு ஷார்ட்கட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 1953 லோத்தல் எஸ்ஆர் ராவ். ஓகேங்களா? ராவில் லோலோன்னு அலையாத.
ஓகேங்களா. போக்வா நதிக்கரை, ராவில் லோன்னு அலையாத போக்வா நதிக்கரை. அடுத்தது 1964 சுர்கோட்டா ஜேபி ஜோஷி. ஜோசியம் சொல்கிறவங்க ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் சுருன்னு கோபம் தான் வருது. ஏன்னா அவங்க வந்து உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், அப்படியே இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. அதனால் ஜோசியர் சொல்கிறத கேட்டாலே சுருன்னு கோபம் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோஷி, சுர்கோட்டா, குஜராத். அடுத்தது 1974 பனவாலி, எஸ்ஆர் ஃபிஷ்ட். அதே மாதிரி 1985 தோலோவீரா, எஸ்ஆர் ஃபிஷ்ட். பனவாலியும் தோலோவீராவையும் எஸ்ஆர் ஃபிஷ்ட் அப்படின்றது தான் அகலாய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருப்பார். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க, ஃபிஷ் தோலை விற்றா கூட பணம் தான். ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் வச்சுருக்க ஷார்ட்கட்டு. உங்களுக்கு வேறு ஷார்ட்கட் தெரிஞ்சால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1921 ஹரப்பா நாகரீகம், ஹரப்பான்ற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சவர் வந்து யார் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு தயாராம் சாஹனி, ஹரப்பா ஹரே ராமா அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அடுத்தது 1922 மொகஞ்சதாரோ, ஆர்டி பேனர்ஜி. பேனர் ஃபுல்லாக முகமாக இருக்குது. அடுத்தது 1929 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சுட்டா ஜெண்டர் சர்வீஸ் தான் பண்ணணும். சுட்கா ஜெண்டர் ஸ்டீனு. அடுத்தது 1931 35 இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுருப்போம். என்ன அப்படின்னாக்கா, சன் ஜிம்முக்கு போனால் அம்மாவுக்கு சந்தோஷம். இவர் சன்ஹுதாரோ, என்ஜி மஜிம்தார், அம்ரி மஜிம்தார். அடுத்தது 35 அப்படியே 51 21 22 29 31 35. அடுத்தது அப்படியே 35 தலைகளாக திருப்பி போட்டோம்னா 53 வருஷம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 53 வந்து காளிபங்கன். அமலாக்கத்துறை காகா மாதிரி காத்துட்ருப்பாங்க. மாட்னா காலி தான். ஓகேவா, காளிபங்கன், அம்லானந்த கோஷ். அடுத்தது 53 ராவில் லோன்னு அலையாத. 64 ஜோசியர் சொல்கிறத கேட்டால் சுருன்னு கோவம் தான் வருது. ஜேபி ஜோஷி, சுர்கோட்டா. அடுத்தது ஃபிஷ்ஷோட தோல் கூட பணம் தான். எஸ்ஆர் ஃபிஷ்ட், தோலோவீரா, பனவாலி. ஓகேவா. அடுத்தது நாம் ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகர நாகரிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான். அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னாக்கா, எல்லா தெருக்கள் எல்லாமே சட்டக வடிவத்தில் இருக்குது. சட்டக வடிவம்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. எல்லா வீடுகளும் வந்து ஈவனான சைஸ்லேயே இருக்குது. தெருக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சட்டகம் ஷேப்பில் சர்க்குலர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, சாலைகள் வந்து நேராக இருக்கும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரு 4 ரோடு சேர்கிற இடம் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும், வடக்கு தெற்குமா கிழக்கு மேற்குமா இருக்கும்ல, அந்த மாதிரி சாலைகள் அமைச்சிருக்கிறாங்க. பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலமும், சிறிய தெருக்கள் வந்து 9லேருந்து 12 அடி அகலமும் இருந்திருக்கு. வீடுகளில் சில வீடுகளில் ஒரு அடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளும் இருந்திருக்கு. அதாவது படிகள் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட மாடிகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது எல்லா வீட்டிலையுமே என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்க, கழிவறையும் இருந்திருக்கு, குளியலறையும் இருந்திருக்கு. இந்த தண்ணி வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு மூடப்பட்ட நிலையில் இருக்கிற வடிகால் அமைப்பு இருந்திருக்குது. எல்லா நீரும் வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து அந்த நீர் வந்து வடிகால் வழியை ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரியும் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அடைச்சிக்கிச்சுன்னா எடுத்து வர்றதுக்கான தொட்டிகளும் அமைச்சிருந்தாங்க. எல்லா வீடுகள்லேயும் முற்றம் இருந்துச்சு. அதே மாதிரி கிணறு இருந்துச்சு. முற்றம்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணைகள் இருந்துச்சு. வீட்டுக்கு பின்னாடி வந்து கிணறுகளும் இருந்துச்சு. வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்துச்சு. காலிபன்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து சுடாத செங்கற்களாலையும் கட்டப்பட்ட வீடுகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகேவா. தெருக்கள் சட்டக வடிவத்தில் இருந்துச்சு. பெரிய தெருக்களோட அகலம் வந்து 33 அடி, சிறிய தெருக்களோட அகலம் வந்து 9லேருந்து 12 அடி வரைக்கும் இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் வந்து குளியல் அறையும் கழிப்பறையும் இருந்துச்சு. வீடுகளில் முற்றமும் இருந்துச்சு, கிணறும் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடிகளும் இருந்துச்சு. ஓகேவா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க பெருங்குளம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. இது வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து குளம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து தண்ணி விடணும் இல்லையா. அப்போ தண்ணி வந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து தண்ணி வந்து நீர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க ஜிப்சமால் ஆன சுண்ணாம்பு சாந்தை வந்து பூசியிருப்பாங்க. இதை வந்து நீலக்கீல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பிட்டுமென் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க, மொஹஞ்சதாரோவில் இருக்கிற பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக எதை வச்சு பூசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு பதில் கொடுக்கலாம், பிட்டுமென்னும் கொடுக்கலாம், இல்லைனா நீலக்கீல்னும் கொடுக்கலாம். இதில் எது கொடுத்தாலும் இதுக்கான பதில் வந்து சரிதான். ஓகேவா. அடுத்தது இந்த குளத்தோட நீள அகல விகிதம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, குளம் வந்து 8 அடி ஆழம், 39 அடி நீளம், 21 அடி அகலம் இருந்துச்சு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கூற்று காரணங்களில் கேட்கலாம். இல்லைனா இதை வந்து ரேஷியோவில் வேறு மாதிரி கேட்கலாம். 8 அடி நீளம், 39 அடி அகலம், அந்த மாதிரியும் கேட்கலாம். அப்போ சரியானது என்ன அப்படின்னா 8 அடி ஆழம், 39 அடி நீளம், 21 அடி அகலம். இதுதான் வந்து குளத்தோட டைமென்ஷனாக இருந்துச்சு. அடுத்தது குளத்துக்கு உள்ளே இறங்குறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் வந்து வடக்குலையும் தெற்குலையும் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க படிக்கட்டுகள் இருந்துச்சு. அதே மாதிரி குளத்துக்கு தண்ணி கொண்டு வரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறும், பயன்படுத்தின தண்ணியை வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கான வடிகால்களும் இருந்துச்சு. அதே மாதிரி குளத்தோட பக்கவாட்டிலேயே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க அறைகள் வந்து கட்டியிருந்தாங்க, ரூம்ஸ் வந்து கட்டி வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக. ஓகேவா. பெருங்குளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வக வடிவம், நீலக்கீல் இல்லைனா பிட்டுமென் இல்லைனா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து. குளத்தோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 அடி ஆழம், 39 அடி நீளம், 21 அடி அகலம். ஓகேவா. படிக்கட்டுகள் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா வடக்கு தெற்கில் இருந்துச்சு. தானிய களஞ்சியம் ஹரப்பா. இந்த தானிய களஞ்சியம் வந்து எங்கே இருந்திருக்கும் அப்படின்னாக்கா ஹரப்பாலையும் இருந்திருக்கும், மொஹஞ்சதாரோலையும் இருந்திருக்கும். கேள்வி வந்துச்சு அப்படின்னாக்க எந்த இடத்துல இருக்கிற தானிய களஞ்சியத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தோட நீள அகல விகிதம் வந்து 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் இருக்கும். இதே மொஹஞ்சதாரோவில் இருக்கிற தானிய களஞ்சியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 150 அடி நீளமும் 50 அடி அகலமும் இருக்கும். அதனால் எங்கே இருக்கிற ஒருவேளை டைமென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னாக்க, நீலாகல விகிதம் கேட்குறாங்க அப்படின்னாக்க அது ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தை பற்றி கேட்குறாங்களா இல்லை மொஹஞ்சதாரோவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தை பற்றி கேட்குறாங்களா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தோட நீலாகல விகிதம்னு எடுத்துக்கிட்டோம்னா 168 அடி நீளம், 135 அடி அகலம். ஓகேவா. இதே மொஹஞ்சதாரோவில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 அடி நீளம், 50 அடி அகலம். ஓகேங்களா. அடுத்தது இப்போது ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து புக்கில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவை பற்றி, மொஹஞ்சதாரோவை பற்றி புக்கில் பெருசாக டீட்டெயில்டாக இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த கொஷினை வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேவா. அடுத்தது ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தோட சுவர்கள் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் இருந்துச்சு. ஒரு செவர் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் அகலமும் இருந்திருக்கு. ஓகேவா. இந்த 168 அடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 6 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. அந்த ஆறு பிரிவுகளை வந்து பெரிய மண்டபங்களும் அதில் ஒரு மண்டபத்துக்குள்ளேயும் 4 அறைகள் இருந்திருக்கு. ஓகேவா. அதாவது 168க்கு 135 6ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த 6க்குள்ளே இருக்குது, 6ன்றது ஒரு ரூமாக மாறிடுது. அந்த ஒரு ரூமுக்குள்ளே 4 ரூம் இருந்திருக்கு. ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தரைத்தளம் வந்து மரப்பலகையால் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பலகையில் வெடிப்பில் வந்து நமக்கு சில தானியங்கள் கிடச்சிருக்கு.
அந்த தானியத்தை வச்சு தான் நம்ம சிந்து சமவெளி மக்கள் வந்து இதெல்லாம் பயிரிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், ஒரு முடிவுக்கு வரோம். ஓகேவா? அப்படி என்னென்னலாம் தளவெடிப்புகளில் இருந்துச்சு அப்படின்னாக்க கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகள்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியம் வந்து ராகி கற்கியில் கிடச்சிருக்கு. ராகி கற்கி வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்ததை ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். தானிய களஞ்சியம் ஹரப்பா 168 அடி நீளம், 135 அடி அகலம். தானிய களஞ்சியம் மொஹஞ்சதாரோனா 150 அடி நீளம், 50 அடி அகலம். செவரு வந்து 52 அடி உயரம், 9 அடி கனத்தில் இருந்திருக்கு. இந்த 168க்கு 135 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 6 பெரிய மண்டபங்களாக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த 6 பெரிய மண்டபங்களுக்குள்ள 4 அறைகளும் இருந்திருக்கு. தரையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மரப்பலகைகள் போட்டிருக்கிறாங்க. அந்த மரப்பலகையில் வெடிப்பில் தான் வந்து நமக்கு சில தானியங்கள் கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகள்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா? முதிர்ச்சி அடைஞ்ச காலகட்டத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியம் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா ராகி கற்கியில் கிடச்சிருக்கு. இது வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது மாபெரும் கட்டடம் மொஹஞ்சதாரோ. இப்போது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க பெருங்குளம் பார்த்துருக்கோம். பெருங்குளம் வந்து எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அடுத்தது தானிய களஞ்சியம் பார்த்துருக்கோம். தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? ஹரப்பாலையும் இருக்குது, மொஹஞ்சதாரோலையும் இருக்குது. அடுத்தது மாபெரும் கட்டடம், அதாவது பொதுக்கூட்டம் நடக்கிற இடம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்க மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இதுவும் கேள்விகளாக கேட்கலாம், நினைவில் வச்சுக்கோங்க. இந்த மாபெரும் கட்டடம் மொஹஞ்சதாரோவில் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னாக்க ஒரு பொதுக்கூட்ட அரங்கம். இதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசையில் இருக்குது. அடுத்தது வந்து என்னது அப்படின்னாக்க சிந்து சமவெளி மக்கள் வந்து வணிகம் எப்படி பண்ணாங்க, வணிகம் பண்ணுறதுக்கு எப்படி போனாங்க, போக்குவரத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு பொருளோட நீளத்தை அளக்கிறதுக்கு குச்சிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. வெண்கல குச்சிகள்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பயன்படுத்துறதுக்கு, நிறைய அளக்கிறதுக்கு எடை கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போது அந்த எடை கற்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கனசதுர வடிவத்தில் இருந்திருக்கும். எடை கற்களோட வடிவம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கனசதுர வடிவம். ஓகேவா? அடுத்தது எடையோட விகிதம் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க 2 மடங்கு விகிதமாக இருந்திருக்கும். அதாவது பைனரி ஃபார்மில் இருந்திருக்கும். 1:2:4:8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடைக்கப்பட்ட எடைகள்லேயே வந்து மிக குறைந்த எடை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க 13.63 கிராம்ன்றது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 0.875 கிராம்ஸ்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணும்போது அது வந்துச்சு. அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்காக இது சொல்கிறேன். இதை வந்து அந்த இடத்துலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட மிக சிறிய எடை வந்து என்ன அப்படின்னாக்கா 13.63 கிராமு அல்லது 0.875 கிராம்னு வந்துச்சுன்னா இது ரெண்டுமே சரியான பதில் தான். அதே மாதிரி 1 இன்ச் அப்படின்றது வந்து அப்போ வந்து எவ்வளோ சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா 1.75 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. ஓகேவா? இவங்க முக்கியமாக யாரோட வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மெசபடோமியர்களோட தான் வணிகம் பண்ணியிருக்காங்க, கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து மெசபடோமியர்களோட வணிகம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க சிந்து சமவெளி மக்கள் வந்து மெசபடோமியர்களோட வணிகம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான குறிப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? அதில் வந்து சுமேரியாவோட அங்காடி பேரரசுக்கு உட்பட்ட அரசரான நாரம்சின் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க சிந்து சமவெளி பகுதிகளில் அணிகலன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சிந்து சமவெளி பகுதியான மெலூக்கா அப்படின்ற இடத்துல வந்து நான் அணிகலன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மெலூக்கா அப்படின்றது வந்து சிந்து சமவெளி பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ கடல் கடந்து போகிறதுக்கு கப்பலை பயன்படுத்தி இருப்பாங்க. கப்பல் வந்து லோத்தல் அப்படின்ற இடத்துல வந்து கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கும். இதே வந்து உள்நாட்டு வணிகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க காளைகளை பயன்படுத்தியிருப்பாங்க, மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இப்போது சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து வெண்கலத்தை பற்றின அறிவு தான் இருந்துச்சு அப்படின்றதுனால அது வெண்கல காலம்னு சொல்லியிருப்போம். அதனால் அவங்களுக்கு இரும்பை பற்றின அறிவோ புரிதலோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாத விலங்கு அப்படின்னாக்க குதிரையை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. கப்பல் கட்டும் தளம் ஒன்று குஜராத்தில் இருக்குது. அது வந்து சபர்மதி ஆற்றோட துணைக்கரையில் இருக்குது. அடுத்தது வேளாண்மைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சரி ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் பார்த்த வணிகம் மற்றும் போக்குவரத்து ஒரு ரீகேப் பண்ணிடலாம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, நீளத்தளக்க குச்சிகளையும் நிறைய அளக்க எடைக்கற்களையும் பயன்படுத்தினாங்க. எடைக்கற்கள் வந்து கனசதுர வடிவத்தில் இருந்துச்சு. அது எடை வந்து இரட்டை மடங்காகிற மாதிரி இருந்திருக்கும், பைனரி ஃபார்மில் இருந்திருக்கும். கம்மியான எடைன்னு பார்த்தோம்னா 13.63 கிராமு இல்லைனா 0.875 கிராம்ஸ். இது ரெண்டுமே சொல்லுவாங்க. ஒரு சென்டிமீட்டர் அப்படின்றது 1 இன்ச் அப்படின்றது 1.75 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். இவங்க வந்து போக்குவரத்துக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெசபடோமியர்களோட கடல் வணிகம் பண்ணதுக்கான ஆதாரம் வந்து எதில் இருக்குது அப்படின்னாக்க யூனிஃபார்ம் கல்வெட்டில் இருக்குது. யூனிஃபார்ம் கல்வெட்டில் சிந்து பகுதியை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா மெலூக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எந்த மெசபடோமியரில் இந்த மெசபடோமிய அரசர்களில் யார் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னாக்க சுமேரியா அரசுக்கு உட்பட்ட அரசரான நாரன்சின் வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா. நாரன்சின் வந்து அலிங்கலன் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து ஒரு கப்பல் கட்டும் தளம் வந்து இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா வேளாண்மை. ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றியிருப்பாங்க. ஓகேவா. அதாவது இரட்டை பயிரிடல் முறைனா வருஷத்துக்கு ரெண்டு போகம் பயிர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து இரட்டை பயிரிடல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, யானை இதை பற்றின அறிவுலாம் இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து அவங்க வளர்த்துருப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய விலங்குகளை பற்றி அவங்களுக்கு போதிய அறிவு இருந்திருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க பசுபதி முத்திரைன்னு ஒன்று இருந்திருக்கும். அதில் வந்து யானை, புலி, காண்டாமிருகம், எருமை, மான் இதை பற்றியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வீட்டு விலங்காக இதெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னாக்கா செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, யானை இதெல்லாம் வந்து வளர்த்துருக்குறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து மாடுகளை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஓகேவா. அடுத்தது கைவினை தயாரிப்புகள். ஹரப்பா மக்களுக்கு வந்து சக்கரத்தோட பயன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். சக்கரத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க மாட்டு வண்டிகள் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி சக்கரத்தை பயன்படுத்தி மட்பாண்டங்களை செஞ்சுருப்பாங்க. இந்த மட்பாண்டங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க அடர் கருப்பில் இருக்கும். அதில் வந்து அடர் சிவப்பில் இருக்கும். அதில் வந்து கருப்பு கலந்த வண்ணம் சார்ந்து பூத்திருப்பாங்க. பானை சிகப்பு கலர்லையும் மேலே இருக்கிற டிராயிங்ஸ் வந்து பிளாக் கலர்லேயும் இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தின கற்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ரோரி சர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாகிஸ்தானில் ரோரி சர்ட் அப்படின்றது ஒரு பகுதி. அந்த இடத்துல கிடைக்கிற கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இவங்க கல்லை தான் ஆயுதமாக பயன்படுத்தினதுனால இவங்களுக்கு இரும்பை பற்றின நாலேஜ் இல்லாததுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம இரும்பில் என்ன பண்ணுறோம், கத்தி, கொடுவாள் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அந்த இரும்பை பற்றின புரிதல் இல்லாதனால அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க கற்களை வந்து வேட்டையாடுறதுக்கான ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னாக்க மொஹஞ்சதாரோவில் ஸ்ட்ரீட் டைட் கல்லால் செய்யப்பட்ட மதகுருவோட சிலையும் செம்பினால் செய்யப்பட்ட ஒரு நடன பெண்ணோட சிலையும் வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருட்களும் அது செய்யப்பட்ட நகரங்களும் இல்லை கிடைக்கப்பட்ட நகரங்களும் வந்து இப்போ எங்கேன்னு பார்க்கலாம். பொருள் வந்து சங்கு எங்கே கிடச்சி அப்படின்னாக்க நாகேஸ்வர், பால்கோட். ஓகேவா. நாகம் கொத்தனா பால் ஊற்றி சங்கு ஊத வேண்டியது தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது வைடூரியம், ஷார்டுகை. வைடூரியம் வந்து எப்படி இருக்கும், டைமண்ட்ஸ் வந்து எட்ஜ் வந்து ஷார்ப்பாக தானே இருக்கும், அதனால் ஷார்டுகை, வைடூரியம், ஷார்டுகை. கார்னீலியன் மணி, லோத்தல். ஸ்ட்ரீடைட் வந்து தெற்கு ராஜஸ்தான், செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸ்ட்ரீடைட் வந்து அந்த ஸ்ட்ரீடைட் நுரைகளில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மதகுரு சிலையை வந்து செஞ்சுருப்பாங்க. அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி, அதனால் ஸ்ட்ரீடைட் அப்படின்னாக்க ராஜா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல்னால் கூட காரில் தான் போவாங்க. கார்னிலியன் மணி, லோக்கல்னால் கூட மணி காரில் தான் போவான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது அவங்களோட நம்பிக்கைகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தாய் தெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டாங்க. அதாவது பெண்களையும் வந்து கடவுளாக வந்து வழிபட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பசுபதி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு முத்திரை கிடச்சிருக்கும், டெரக்கோட்டா முத்திரை கிடச்சிருக்கும். டெரக்கோட்டா அப்படின்றது வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்டது அப்படின்றது தான் இந்த டெரக்கோட்டா அப்படின்றது வார்த்தைக்கான அர்த்தம். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ பசுபதி வழிபாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தலையில் வந்து கொம்போட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், சுற்றி வந்து மிருகங்கள் இருக்க மாதிரி அந்த முத்திரை கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக அது முத்திரையாக பார்க்கும்போது சாமியோட தலை வந்து ஒன்று தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் புக்கில் வந்து கண்டென்ட்டாக இருக்கும்போது வந்து 3 முகம் இருக்கிற மாதிரியான கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கேள்வியாக கேட்டாங்க, ஆப்ஷன் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து சரின்னே போட்டு வைங்க, ஓகேவா. இந்த பசுபதி முத்திரையில் இருந்த விலங்குகள் என்னென்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வலது பக்கம் அதோட ரைட் சைடில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, காண்டா மிருகமும் எருமையும் இருந்திருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யானையும் புலியும் இருந்திருக்கும். காலுக்கு கீழே வந்து மானோட உருவம் வந்து பொதிக்கப்பட்டிருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மரங்களை வழிபட்டுருப்பாங்க. ஆண் மரத்தை வந்து அரச மரத்தை வந்து ஆண் மரமாகவும், வேப்ப மரத்தை வந்து பெண் மரமாகவும் வழிபட்டதாக சொல்லியிருப்பாங்க. புக்கில் வந்து ஆக்ஸேயா அப்படின்னு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒன்றில் பார்த்தேன். மரத்து பேர் ஒரே செகண்ட் எனக்கு யோசனைக்கு டக்குன்னு வரல, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயற்கையும் வழிபட்டுருப்பாங்க. இயற்கைனாக்க பஞ்சபூதங்களையும் வழிபட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இறந்தவர்களை வந்து புதைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புதைச்சதும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்க, வடக்கு தெற்காக புதைச்சிருப்பாங்க. இப்போவும் நமக்கு அந்த நடைமுறை தான் இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்தது எழுத்து முறை. இப்போது இவங்களோட நம்பிக்கைகள் பார்த்துருக்குறோம். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் வந்து வழிபட்டுருப்பாங்க. அரச மரத்தை வந்து ஆண் தெய்வமாகவும், வேப்ப மரத்தை வந்து பெண் தெய்வமாகவும் வழிபட்டுருப்பாங்க. பெண்களையும் வழிபட்டுருப்பாங்க. அதனால் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. அவங்க வந்து வழிபட்ட கடவுள் வந்து பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளுக்கு வலது பக்கம் முத்திரையில், அந்த பசுபதி முத்திரையில் வந்து வலது பக்கம் வந்து இருக்கிறது வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, காண்டாமிருகமும் எருமையும் இருக்கும். அதே இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க யானையும் புலியும் இருக்கும், காலுக்கு கீழே மான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த முத்திரையில் இருக்கிற மிருகங்களை அது எந்த பக்கம் இருக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. அதனால் அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்தது இப்போது அவங்களோட எழுத்து முறைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து சித்திரை எழுத்துக்கள் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளை மாதிரி ஏபிசிடியோ ஆக்கியோ அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து ஒன்றொன்னே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்களோட எழுத்து வந்து என்னன்றது தெரியாதனால நமக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க எழுதியிருக்கிற ஃபார்மேட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு எழுதும் போது இடமிருந்து வலமாக எழுதியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி லெஃப்ட் டு ரைட் எழுதியிருப்பாங்க.
அடுத்தது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செகண்ட் லைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம். ஆனால் அவங்க வந்து அப்படி எழுதலை, ரைட் டு லெஃப்ட் எழுதியிருப்பாங்க. மொதல் வரிசை லெஃப்ட் டு ரைட்டு, அடுத்த வரிசை ரைட் டு லெஃப்ட், அதுக்கு அடுத்த வரிசை லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கு அடுத்த வரிசை ரைட் டு லெஃப்ட். இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. இடமிருந்து வலம் முதல் வரி, இரண்டாவது வரி வந்து வலமிருந்து இடமாக இருந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது இப்போது இவங்க இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறது எத்தனை லைனுக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க, கண்டினியூஸாக எத்தனை குறியீடுகள் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்க 26 குறியீடுகள் இருக்குது. அது வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னாக்க ஹரப்பாவில் கிடச்சிச்சு. ஓகேவா. இவங்களோட எழுத்து முறை வந்து சித்திர எழுத்துக்கள் முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்க ஆர்எஸ் சர்மா அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. இவங்களோட எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. எழுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இடமிருந்து வளமாக இருக்கும். அடுத்த வரி வந்து வளமிருந்து இடமாக இருக்கும். கிடைக்கப்பட்ட நீளமானது வந்து எது அப்படின்னாக்க 26 குறியீடுகள் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. அடுத்தது சிந்து சமவெளியோட வீழ்ச்சி. கிருஷ்ணா ரெட்டி அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய வணிக தளமாக இருந்திருக்கும். அங்கே வந்து பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டதுனால வணிகம் வந்து சரியாக நடக்காததுனால அந்த இடத்த விட்டு மக்கள் வந்து வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மார்ட்டிமர் வீலர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, ஆரிய படையெடுப்பு வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆரியர்கள் வந்து சிந்து சமவெளியை வந்து படையெடுத்து அவங்கள வீழ்த்தினதுனால சிந்து சமவெளி நாகரிகம் வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மலேரியா நோய் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. வறட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆறு வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நதி வந்து தன்னோட ஓட்டத்தோட பாதையை மாற்றினதுனாலையும் இந்த அழிவு வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிந்து சமவெளி வீழ்ச்சி குறித்து ஆரிய படையெடுப்பு கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு சொல்லி ஒரு வேளை கேள்வி கேட்டால் மார்ட்டிமர் வீலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை பொருளாதார கோட்பாடு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னாக்க கிருஷ்ணா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, எந்தெந்த இடத்த எப்போலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அந்த இடத்துல என்ன கிடச்சிச்சு அப்படின்றதும் நமக்கு கேள்வியாக கேட்கலாம். அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் அதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய வந்து புக்ஸில் இல்லாத பாயிண்ட்ஸ் ரொம்ப நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தனியாக இதை வந்து ஒரு நோட் போட்டு எழுதிக்கிறது பெட்டர் என்னைய கேட்டால். இல்லை அப்படின்னாலும் புக்லேயே வந்து ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ரஃப் பேப்பர்லையோ எழுதி அந்த பாடத்தோடு வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கும் போது பார்த்துக்கிறதுக்காக. ஓகேவா. அடுத்தது ஹரப்பா. ஃபஸ்ட்டு ஹரப்பாவில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, பஞ்சாப் மாநிலம் சாஹிவால் மாவட்டத்தில் இருக்குது. ராவி நதிக்கரை நமக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஹரப்பா ராவி நதிக்கரை. ஹரப்பாவை தொல்பொருளாகலாம் இது செஞ்சு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஹரப்பா பஞ்சாப் மாநிலம் சாஹிவால் மாவட்டம் ராவி நதிக்கரை. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க, மட்பாண்டங்கள் இருந்திருக்கு. அந்த மட்பாண்டங்களில் சிந்து மொழியோட எழுத்துக்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்தது தான், எடைக்கற்கள் வந்து கனசதுர வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனசதுர வடிவ எடைக்கற்கள் கிடச்சிருக்கு. ஃபைன் ஸ்லாக் கிடச்சிருக்கு. மனித உடல் கூறியல் மணற்கற்சிலைகள் கிடச்சிருக்கு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண மணியான கற்சிலைகள்லாம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி கற்சிலையை வந்து மணல் கற்சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செம்பிலான மாட்டு வண்டி. அடுத்தது தானிய கிடங்குகள் படித்தோல்ல. இந்த ஹரப்பாவோட தானிய கிடங்கு. ஹரப்பாவோட தானிய கிடங்கோட நீள அகல வீதம் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சவப்பெட்டி அடக்கம். அதாவது இறந்தவர்களை வந்து ஒரு சவப்பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ண மாதிரியான இதெல்லாம் வந்து இப்போ இங்கே தான் கிடச்சிருக்கு. ஹரப்பாவில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அடுத்தது டெரக்கோட்டா சிலைகள், சுடுமண் சிலைகளை வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா. அப்போது ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்க, சிந்து எழுத்துக்களோட கூடிய மட்பாண்ட சிலைகள், கனசதுர சுண்ணாம்புக்கல் எடைகள்,
அடுத்தது மனித உடற்கூறியல் மணற்கல் சிலைகள், செம்பு மாட்டு வண்டி, தானிய கிடங்கு, சவப்பெட்டி அடக்கம். இது வந்து ஹரப்பாவில் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த சவப்பெட்டி அடக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் அதையும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது டெரக்கோட்டா சிலைகள். ஓகேவா. அடுத்தது மொஹஞ்சதாரோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா லர்கானா மாவட்டம், சிந்து நதிக்கரை. ஓகேவா. இங்கே வந்து மொஹஞ்சதாரோவில் பெருங்குளம் இருக்குது. பெருங்குளத்தோட நீள அகல விகிதத்தை டைமென்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தானிய கிடங்கோட சைஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது யூனிகார்ன் சீல்கள், ஒற்றை கொம்பு குதிரையோட சீல்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வெண்கல நடன பெண் சிலை, பசுபதி முத்திரை, மதகுருவோட சிலை. அடுத்தது வெண்கலத்திலான எருமை சிலை. ஓகேவா, அதுவும் கிடச்சிருக்கு. அடுத்தது என்னது அப்படின்னாக்கா சுட்கா ஜெண்டர், தாஸ்ட் நதிக்கரை, பலுசிஸ்தான். ஹரப்பாவுக்கும் பாபிலோனுக்கும் இடையிலான வர்த்தக மையமாக வந்து எது இருந்துச்சு அப்படின்னா சுட்கா ஜெண்டர் தான் இருந்திருக்கும். ஓகேவா. அதனால் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் இதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஹரப்பாவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மொஹஞ்சதாரோவில் ஒன்று, சுட்கா ஜெண்டரில் ஒன்று பார்த்துருக்கோம். ஹரப்பாவில் சவப்பெட்டி அடக்கம். அடுத்தது ஏன்னா அங்கே மட்டும்தான் அது இருந்திருக்கும். அடுத்தது மொஹஞ்சதாரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா யூனிகார்ன் சீல்கள், ஏன்னா அதிக எண்ணிக்கையில் மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கும். அடுத்தது சுட்கா ஜெண்டர் வந்து ஹரப்பாக்கும் பாபிலோனாவுக்கும் இடையில வர்த்தக மையமாக வந்து செயல்பட்டுருக்கும். ஓகேவா. இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது கல்லில் வந்து பாத்திரங்களையும் அம்புக்குறிகளையும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. மட்பாண்டங்களும் கிடச்சிச்சு. அடுத்தது சன்குதாரோ வந்து சிந்து நதிக்கரை, சிந்து மாவட்டத்தோட முல்டன் சாந்தா அப்படின்ற இடத்துல இருந்திருக்கும். சன்குதாரோவில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா வளையல் தொழிற்சாலை, கைவினைப் பொருட்கள், இங்க்பாட், மணிகள் தயாரிக்கும் கடை, பூனை துரத்தும் நாயின் கால் தடம். இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனை துரத்தும் நாயோட கால் தடம் வந்து எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா சன்குதாரோவில் கிடச்சிச்சு. அடுத்தது அமர்ந்த நிலையில் ஒரு ஓட்டுநர் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சிலை கிடச்சிருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கோட்டைகள் இல்லாத ஒரே நகரம் வந்து எது அப்படின்னாக்கா சன்குதாரோ தான். ஓகேவா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கோட்டைகள் இல்லாத ஒரே நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சன்குதாரோ தான் அதுக்கு பதில். ஓகேவா. இதையும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அப்போது இப்போ வரைக்கும் பார்த்த 4 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஹரப்பா, சவப்பெட்டி அடக்கம், மொஹஞ்சதாரோ, யூனிகார்ன் சீல்கள். அடுத்தது 3வது வந்து என்னது அப்படின்னாக்கா சுட்கா ஜெண்டரில் வந்து ஹரப்பாவுக்கும் பாபிலோனுக்கும் இடையமான வர்த்தக மையம். சன்குதாரோ வந்து கோட்டைகள் இல்லாத ஒரே நகரம். ஓகேவா. அம்ரியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அம்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சிந்து நதிக்கரை, பலுசிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. அங்கே வந்து மான்கள் இருந்ததுக்கான ஆதாரமும் காண்டாமிருகத்துக்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு அம்ரியில். அடுத்தது காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது, காகர் ஆற்றங்கரை. கீழ்கோட்டை நகரம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இங்கே வந்து நிலநடுக்கத்திற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. மரத்திலான வடிகால் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தண்ணி வந்து போகிறதுக்கு சுட்ட செங்கற்களில் பண்ணியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி மரத்திலான வடிகால்களும் செஞ்சுருக்கிறாங்க. மரக்கலப்பைகள் கிடச்சிருக்கு. நமக்கு ராஜஸ்தான்னாலே தெரியும் ஒட்டகம். அப்போ ஒட்டகத்தோட எலும்பு கூடும் அங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது லோத்தல், குஜராத் வளைகுடாவிற்கு அருகிலுள்ள போக்வா நதிக்கரை, கேம்பே. ஓகேங்களா. இது வந்து துறைமுக நகரம்னு சொல்கிறோம், கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை வந்து கல்லறை தோட்டம் அப்படின்னாக்க லோத் அப்படின்ற குஜராத்தி லாங்குவேஜில் வந்து லோத் அப்படின்னா இறந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. லோத் அப்படின்னா இறந்த அப்படின்னு அர்த்தம், தல்னா மேடு அப்படின்னு அர்த்தம். லோத்தல் அப்படின்னாலும் இறந்தவர்களின் மேடு. மொஹஞ்சதாரோ எப்படி இறந்தவர்களின் மேடோ அதே மாதிரி லோத்தல் அப்படின்னாலும் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மொஹஞ்சதாரோ வந்து சிந்தி மொழியில் இறந்தவர்களின் மேடுன்னு அர்த்தம். லோத்தல் வந்து குஜராத்தி மொழியில் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான்.
லாங்குவேஜ் மட்டும் வேறு. லோத்தல்னா குஜராத்தி மொழியில் இறந்தவர்களின் மேடு, மொஹஞ்சதாரோனா சிந்தி மொழியில் இறந்தவர்களின் மேடு. ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுர்கோட்டா, குதிரைகளோட எலும்பு கிடச்சிருக்கும். ஓகேவா. அடுத்தது பனவாளி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு திட்டமிட்டப்பட்ட நகரம், வீடுகள் எல்லாம் வந்து சட்டக வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் பனவாளியில் மட்டும் ஓவல் வடிவ குடியிருப்பு கிடச்சிருக்கும். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து பார்லி வந்து அதிகமான அளவில் கிடச்சிருக்கும். அடுத்தது தோலோவீரா. தோலோவீரா வந்து என்னது அப்படின்னாக்கா ரான் ஆஃப் கட்சில் இருக்கும். அதாவது இந்தியாவோட மேற்கு முனை, அதுதான் வந்து ரான் ஆஃப் கட்சி. அங்கே வந்து அந்த இடத்துல தான் வந்து தோலோவீரா இருக்குது. அதனால் வந்து அங்கே நீர் மேலாண்மை, நீர்த்தேக்கம்லாம் வந்து நிறைய இருந்திருக்கும். ஓகேவா. இப்போது பார்த்ததில் எல்லாத்துலேயுமே இருக்கிற முக்கியமானதை மட்டும் ஒரு டைம் மறுபடியும் சொல்கிறேன். ஹரப்பா அப்படின்னா சவப்பெட்டி அடக்கம், மொஹஞ்சதாரோ அப்படின்னா யூனிகார்ன் சீல்கள், சுட்கா ஜெண்டர் அப்படின்னா ஹரப்பாவுக்கும் பாபிலோனுக்கும் இடையிலான வர்த்தகம், சன்குதாரோ அப்படின்னாக்க கோட்டைகள் இல்லாத ஒரே நகரம், அம்ரி அப்படின்றது மான் மற்றும் காண்டாமிருகம் இருந்ததுக்கான சான்று, காளிபங்கன் வந்து கீழ்கோட்டை நகரம்னு சொல்லுவாங்க, நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கான சான்று கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஒட்டகத்தோட எலும்பு கிடச்சிருக்கும். லோத்தலை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா துறைமுக நகரம்னு சொல்கிறோம், கல்லறை தோட்டம்னு சொல்கிறோம். லோத்தல்ன்றது வந்து குஜராத்தி மொழியில் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். லோத் அப்படின்னாக்க இறந்தவர்கள், தல்னா மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே வந்து மொஹஞ்சதாரோனாலும் இறந்தவர்களின் மேடு தான், அது வந்து சிந்தி மொழியில். அடுத்தது சுர்கோட்டாவில் வந்து குதிரை எலும்புகள் கிடச்சிருக்கும். பனவாளியில் வந்து ஓவல் வடிவ குடியிருப்புகள் கிடச்சிருக்கும், அதிக எண்ணிக்கையில் பார்லிகள் கிடச்சிருக்கும். தோலோவீராவில் வந்து நீர் மேலாண்மை ரிலேட்டடாக எல்லாமே அங்கே தான் நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது புக்கில் இல்லாமல் இன்னும் சில டேட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரப்பா கலாச்சாரம் அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் வந்து யார் அப்படின்னாக்க சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட முத்திரைகளோட வடிவங்கள் வந்து எது எதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா சதுரம், நீள் சதுரம், வட்டம் மற்றும் உருளை வடிவங்களில் இருந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது சிந்துவின் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோவை சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது லோத்தல் கப்பல் கட்டும் தளத்தோட நீள அகல விகிதம் வந்து 215 மீட்டருக்கு 37 மீட்டர். இப்போது இந்த நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸாக சொல்கிறது எல்லாமே வந்து என்னது அப்படின்னாக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸாக கூடுதல் தகவல்கள்ன்ற தலைப்பில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இல்லை, ஆனால் நமக்கு கேள்விகளாக தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போது மாறிட்டு வர கொஷின் பேப்பர் ஃபார்மேட்டுக்கு இந்த தகவல்கள் தான் நம்மக்கிட்ட போய் இல்லாததாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஹரப்பா கலாச்சாரம்ன்ற நூல் எழுதினவர் சர் ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட முத்திரைகள் வந்து வடிவங்கள் வந்து சதுரம், நீள் சதுரம், வட்டம் மற்றும் உருளை. அடுத்தது மொஹஞ்சதாரோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்துவின் தோட்டம்னு சொல்கிறாங்க. லோத்தல் கப்பல் கட்டும் தளம் வந்து தளத்தோட நீள அகல விகிதம் வந்து 215 மீட்டர் நீளம், 37 மீட்டர் அகலம். அடுத்தது ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைச்ச இடத்துக்கு வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து கல்லறை R37 அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுருக்கிறாங்க. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் பாலிக் வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருந்திருக்குது. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா பின்னால் லிங்க வழிபாட்டு முறைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிக எழுத்து முறை வந்து சித்திர வடிவம்னு சொல்லி குறிப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னாக்கா RS சர்மா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். குறைந்த அளவு எடை வந்து 0.875 கிராமு. நம்ம புக்கில் இன்னொரு கிராம் இருக்கும், அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சிந்து நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் வந்து யார் அப்படின்னாக்கா சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். மொஹஞ்சதாரோவில் இருக்கிற கட்டடங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 7 மண் அடுக்குகளாக ஆயிருக்கும். இந்த ஒரு பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது 7 லேயர்ஸாக இருந்திருக்கும். சிந்து வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்க
ஐராவரம் மகாதேவன் வந்து சொல்லியிருப்பார். சிந்து சமவெளி மக்கள் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக எதை வந்து கருதுனாங்க அப்படின்னாக்க வேப்ப மரத்தை வந்து கருதியிருப்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து வேப்ப மரத்தையும் வழிபட்டுருப்பாங்க, அரச மரத்தையும் வழிபட்டுருப்பாங்க. அதில் வந்து வேப்ப மரத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க படைப்பு மற்றும் அறிவின் மரமாக வந்து அவங்க வந்து கருதியிருப்பாங்க. சாரி, ஆக்சுவலாக அது வேப்ப மரம் இல்லை, அரச மரம். அதை மாற்றிக்கோங்க, இதில் தப்பாக இருக்குது. சிந்து சமவெளி மக்கள் வந்து படைப்பு மற்றும் அறிவின் மரமாக வந்து வேப்ப மரத்தை கருதலை, அரச மரத்தை தான் கருதியிருப்பாங்க. அதே மாதிரி பணியாளர் குடியிருப்பு வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹரப்பாவில் இருந்துச்சு. அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருந்திருக்கு அப்படின்னாக்க ஹரப்பாவில் இருந்திருக்கு. சிந்து நாகரிகம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து மார்டிமர் வீலர். ஆல்ரெடி ஹரப்பா கலாச்சாரம்னு சொல்லி ஒரு புக்கை பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கையும் பார்க்குறோம். ஓகேவா? மொஹஞ்சதாரோ இருக்கிறதுலே வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருக்கிறதுலே பரப்பளவில் பெருசு வந்து எது அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோ தான். அதோட பரப்பளவு வந்து எவ்வளவு அப்படின்னாக்கா 200 ஹெக்டர். மொஹஞ்சதாரோ சிந்து மொழியில் இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெருங்குளத்தோட டைமென்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 8 அடி ஆழம், 39 அடி நீளம், 21 அடி அகலம். மொஹஞ்சதாரோவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தோட அகலம் வந்து 150 அடி நீளம், 50 அடி அகலம். இதே வந்து ஹரப்பாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 168 அடி நீளம், 135 அடி அகலம் இருக்கும். மொஹஞ்சதாரோவில் கிடச்ச நடனமாடும் பெண் சிலையோட உயரம் வந்து எவ்வளவு அப்படின்னாக்க 10.8 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த பாடம் சம்மந்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட். அகழ்வாராய்ச்சி அப்படின்னாக்க எக்ஸ்கவேஷன். நகரமயமாக்கல் அப்படின்னாக்க அர்பனைசேஷன். சித்திரை எழுத்து அப்படின்னாக்க பிக்டோகிராஃப். மாவுக்கல் அப்படின்னாக்க ஸ்ட்ரீடைட். இந்த மாவுக்கல்லால் ஒரு சிலை உருவாக்கியிருப்பாங்க. யாரோட சிலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நூலை சுற்றி வாய்ப்பதற்கான சுழல் அச்சு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்பிண்டில்ஸ். அப்படின்னாக்க நீலக்கல் அப்படின்றது பிட்டூமென். இந்த நீலக்கீல் இது நீலக்கீல் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைத்திறன் அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ். கப்பல் கட்டும் இடம் அப்படின்னா டாக்யார்டு. முத்திரை அப்படின்னா சீல். சிறிய கொம்புடைய மான் வகை அப்படின்னாக்க நில்காய். அடுத்தது மஞ்சள், சிகப்பு மற்றும் பழுப்பு நிறம் கொண்ட மதிப்புமிக்க கல்வகை வந்து ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் நிறம் கொண்ட விலை குறைந்த மணிக்கல்லை வந்து குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கலைச்சொற்களை மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இது எவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தேர்வில் போகும்போது வந்து ஒரு 100க்கு ஒரு 80% வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க நமக்கு கை கொடுக்கும். அதனால் ஒரு முறைக்கு பல முறை திருப்பி படிச்சுக்கோங்க. பல்நிறம் கொண்ட விலை குறைந்த மணிக்கல் வந்து குவாட்ஸ். கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியை வந்து லீவேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு வகை அழகிய மான் கெசலி. மரக்கைப்பிடி கொண்ட உளி போன்ற கருவி வந்து அட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயர் வகைக்கல் அகேட். அணிகளின் பதிக்கும் சிவப்பு நிற கல்வகை வந்து கார்னீலியன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவரை, ஒரு வகையான அவரை வகை வந்து லெக்யூமி அப்படின்னு சொல்கிறோம். பொருட்கள் பெயரிடும் முறையை வந்து நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். துவரை வகை வந்து லென்டில். இது ரெண்டையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அவரை துவரைன்னு 2 இருக்கிறதுனால கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரை வகை வந்து லெக்யூமி, துவரை வகை வந்து லென்டில். கோப்பைனா கோப்லெட். சான்றாக காண்பத்தல் அட்யூசெட். கூழாங்கற்கள் மற்றும் சரளை கற்களால் ஆன பாகங்களை வந்து கான்க்ளோமெரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட இந்த பாடத்துக்கு தேவையான எல்லா தகவல்களும் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை இன்னொரு டைமு நோட்ஸ்க்காக தேவை அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நிறுத்தி நிதானமாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இன்னும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.